வணக்கம் அன்பான தமிழ் பேசும் உறவுகளை. லண்டனில் இருக்கிற தமிழர்கள் அதிகம் நிறைஞ்சு வாழுகிற ஒரு நகரம் தான் வெம்பிலி. இந்த வெம்பிலி நகரத்தில் நிறைய கடைகள் இருக்கு. ஒவ்வொரு கடையாக பார்க்க போகிறோம். அங்கே என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு, எங்கெல்லாம் என்னென்ன விலையில் விற்கிறாங்க. சாரி எல்லாம் 3 பவுனுக்கு வாங்கலாம். என்ன மரக்கறியெல்லாம் அவ்வளவுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. இந்த தமிழர்கள் சிரிஞ்சு வாழுகிற ஒரு சிட்டி வெம்பிலி. லண்டனில் வெம்பிலியில் தெரியாத ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. உலக நாடுகளுக்கே தெரியும் லண்டன்டா வெம்பிலியில் தமிழர்கள் அதிகம் நிறைஞ்சு வாழ்வாங்கண்டு. ஏனெண்டா அது ஸ்ரீலங்கா இந்தியா போல காட்சியளிக்கும். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான நிறைய கடைகள் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கடையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரி, வாங்க நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம். லண்டனில் வெம்பிலியில் இருக்கிற ஈலிங் ரோட்டில் தான் நாங்கள் இப்போ நின்று கொண்டிருக்கிறோம். இந்த ரோட்டை பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். இந்த வீதியோரங்கள் 2 பக்கமும் தமிழர்கள் நிறைஞ்சிருப்பாங்க. தமிழர்கள் என்று சொல்கிறத விட இந்திய மக்களை அதிக அளவில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. சொல்லப்போனால் இது ஒரு குட்டி இந்தியாண்டே சொல்லலாம். பிரித்தானியாவில் அமைஞ்சிருக்கிற அதிகளவான இந்தியர்களும் சரி இலங்கையர்களும் சரி நிறைந்து வாழுகிற ஒரு இடம் இந்த வெம்பிலி நகரமாகும். இங்கே அதிகளவான மக்கள் கூட்டத்தை பார்க்குறோம். தொடர்ந்து இங்கே நிறைய சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாமல் நிறைய வெளிநாட்டவர்களும் இங்கே ஷாப்பிங் பண்ணிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு இலங்கை இந்தியாவில் கிடைக்கிற அத்தனை வகையான பொருட்களும் இங்கே கிடைக்கும். எல்லாமே இந்தியாவில் எவ்வளவுக்கு நாங்கள் பொருட்களை வாங்க முடியுமோ அல்ல இலங்கையில் எவ்வளவுக்கு பொருட்களை வாங்க முடியுமோ அதை விட விலை குறைஞ்சது இல்லை பொருட்களை வாங்க முடியும். அந்த அளவுக்கு இந்த வெம்பிலி என்ற இடம் மிக பிரபலியம். என்ன தான் இங்கே இல்லை, எல்லாமே கிடைக்கும். இந்த 2 வீதியோரங்களில் இருக்க கடைகளை பற்றி பார்க்க போகிறோம். கடைக்குள்ளே போய் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க. இந்த வெம்பிலியை நிறைய பேர் நிறைய விதமாக அழைப்பாங்க. குட்டி குஜராத்ன்னு அழைப்பாங்க, குட்டி ஸ்ரீலங்கான்னு அழைப்பாங்க, குட்டி சென்னை என்று சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இந்தியா இலங்கையில் இருக்க அவ்வளவு மக்கள் செறிந்து வாழுகிற ஒரு நகரம் தான் இந்த வெம்பிலி நகரம். இவ்வாறு இப்படியான கடைகள் எல்லாம் நாங்கள் இலங்கை இந்தியாவில் பார்த்தோம். அதே அந்த உணர்வோடு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கடையெல்லாம் இவ்வளோ அலங்கரிச்சிருக்காங்க. இந்த அலங்கரிப்பெல்லாம் இலங்கையில் இந்தியாவில் பார்க்கலாம். இந்த கடைக்குள்ளே வாங்க போய் பார்ப்போம். இங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸில் விலை என்னன்னு பார்ப்போம். இந்த பெண்கள் அணிகிற உடுப்பெல்லாமே 6 ரூபா இருக்குது. எவ்வளவு மலிவு! 6 பவுண்ட்ஸ். 6 பவுண்ட்ஸுக்கு இப்படி ஒரு பொட்டம் ஹோட்டலில் மிக சீப்பாக கிடைக்கிது. இதில் பாருங்கள் 2 for 15 இருக்குது. 15 பவுண்ட்ஸுக்கு சால்வர் எல்லாமே இருக்குது. வாங்க இந்த கடைக்குள்ளே போய் பார்ப்போம். இங்கே அதிகளவான சாரியில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எல்லாமே 3 பவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் 500 1000 வரைக்கும் அந்த சாரிகள விலை இங்கே இருக்குது. 3 பவுண்டுன்னு சொன்னக்கூடிய அதி குறைஞ்ச 3 பவுனுக்கு எங்கே தான் சாரி வாங்க முடியும்? இந்தியாவில் வாங்குறதே கஷ்டம். அந்த அளவுக்கு இங்கே மல்லிகை விற்று கொண்டிருக்கிறாங்க. நிறைய சாரி இந்த வெம்பிலி என்ற இடத்தை பொறுத்தவரையில் ஐரோப்பாவில் இருக்கிற அதிகளவாக இந்த சாரீஸ் எல்லாம் இருக்கிற கடைத்தெருக்கள் அமைஞ்ச இடம் இந்த வெம்பிலியில் இருக்க இந்த ஈலிங் ரோட் தான். இங்கே வந்தால் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான சாரிகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சாரி தான். 10 பவுன் 8 பவுனுக்கெல்லாம் மிக தரமான சாரியை நாங்கள் இங்கே எடுத்துக்கொள்ளலாம்.
அவ்வளோ பார்த்தாலே தெரியும் முழுக்க முழுக்க சாரியாக தான் இருந்துச்சு. இப்போ இன்னும் ஒரு மரக்கறி கடைக்குள்ளே கூட்டி போகிறோம். ஃப்ரூட் ஃப்ரெஷ்ன்ற இந்த கடைக்குள்ளே வந்து பாருங்கள். மரக்கறி மட்டும் இல்லை, பல வகையிலேருந்து எல்லாமே மலிவாக கிடைக்குது. இங்கே கிடைக்கிற விலையில் நான் வேறு பிரித்தானியாவில் வேறு எங்கேயும் நான் பார்க்கல இவ்வளோ மலிவாக கிடைக்கும்னு. எல்லாமே பச்சை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பச்சை பசிலன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே எல்லாமே பாரு, இதெல்லாம் மரத்துலேருந்து உடனே பறிச்சிட்டு வந்த மாதிரி அவ்வளோக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த விலையில் இங்கே மலிவாக கிடைக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இலங்கை இந்தியாவில் கிடைக்கிற அத்தனை வகையான பழங்களையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. சிவப்பு ஆப்பிள், பியர்ஸ், ஓரஞ்சு இருக்குது, ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது, மாதுளம் பழம் இருக்குது, பப்பாளி பழம் இருக்குது, அவகாடோ இருக்குது, திராட்சை இருக்குது, வெள்ளை திராட்சை இருக்குது. என்ன இல்லை இங்கே? எவ்வளோ மலிவுண்டு பாருங்கள். ஒரு பேக் இந்த மிளகாய் வந்து 2 பவுண்ட். ஒரு பேக் பீன்ஸில் இருக்குது, கரட்டில் இருக்குது, எல்லாமே 1 பவுண்ட், 2 பவுண்ட், 1 பவுண்ட் 50, எல்லாமே மலிவு. இது நாங்கள் வேறு கடையில் வாங்க போனால் 5 பவுண்ட் 6 பவுண்ட் ஆகும். இங்கே பேக்கில் கட்டி 2 பவுண்ட் 1.50 அப்படி போட்டுருக்காங்க. அது தவிர நீங்கள் தனியாகவும் வாங்கலாம். கத்தரிக்காய் இருக்குது, வெண்டிக்காய் இருக்குது, பாவக்காய் இருக்குது, முருங்கைக்காய் இருக்குது, கரட் இருக்குது, கரட்டில் 4-5 விதமான கரட் இருக்குது, பீட்ரூட் இருக்குது, குண்டு கத்தரிக்காய் இருக்குது, நீளமான கத்தரிக்காய் இருக்குது. அங்கால இதை வந்து புடலங்காய், நாடங்கான்னு சொல்லுவோம். பீன்ஸ் இருக்குது பாருங்கள். என்ன மரக்கறி வேணும்? கச்சான் பருப்புலேருந்து, கோவக்காயிலிருந்து, வேறு என்னது, அவரைக்காயிலிருந்து எல்லாமே கிடைக்குது. மரவள்ளிக்கிழங்கு இருக்குது, இஞ்சால அண்ணா மீனா பழம்னு சொல்லுவோம், பேனிச்சம்பழம் இருக்குது. அப்படி இஞ்சால பக்கம் பார்த்தா வாழைக்காய் இருக்குது, மாங்காய் இருக்குது, தேசிக்காய் இருக்குது. நெல்லிக்காய் இருக்குது, மஞ்சள் இருக்குது, பச்சை மஞ்சள், வெள்ளைப்பூடு, உருளைக்கிழங்கு, சிவப்பு உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம் எல்லாமே இருக்குது. எல்லாம் மலிவாக கிடைக்கிது. எங்கே? இந்த வெம்பிளியில் ஈலிங் ரோடெலாம் அமைஞ்சிருக்கு இந்த கடையில். இங்கே ஷாப்பிங் பண்ணுறதுக்குண்டே அவுட் ஆஃப் லண்டன்லேருந்து 3-4 மணி நேரம் டிரைவிங் பண்ணி இங்கே வருவாங்க சாமான் வாங்கிட்டு போகிறதுக்குண்டு. அந்தளவுக்கு இந்த இடத்துல எல்லாமே கிடைக்கும். இங்கே பாருங்க, 2 பவுண்ட் 75 கிலோ டொமாட்டோ. இந்த ஒரு பேக் 1 பவுண்ட். இது பாருங்கள், ஒரு பேக்குக்குள்ளே ஒரு கிட்டத்தட்ட 10க்கு மேலே இருக்குது. அதாவது எலுமிச்சம்பழம். சரி வாங்க, அடுத்த கடைக்கு போய் காட்டுறேன் வாங்க. இந்த பாருங்க, கரும்பு சாறுலேருந்து இளநீர்லேருந்து எல்லாமே கிடைக்கும். எல்லாமே இங்கே பொதுவாக எல்லாம் கிடைக்கும். கூழ், கஞ்சி, கொத்து ரொட்டி, சாப்பாட்டு கடையை நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இப்போ முழுக்க உடுப்பு கடையும் இந்த மரக்கறி கடைகள் இதை பார்ப்போம். இப்போ இந்த கடையை பாருங்க, எங்களுக்கு பிரியாணி செய்கிறதுலேருந்து என்னென்ன பாத்திரம் எல்லாம் வேணுமோ அவ்வளோ பாத்திரங்களும் இங்கே கிடைக்குது. எல்லாமே வெள்ளி, செம்பு. அடுத்த கடைக்குள்ள வந்திருக்கோம். 8 பவுண்ட் 50. இந்த பார்த்து கொண்டே வாங்க. உங்களுக்கு ப்ளவுஸ், சாரி ப்ளவுஸ்லாம் இங்கே கிடைக்கும். நல்லி,
தீபாவளிக்காக சோடிச்ச அந்த லைட் அலங்காரம் இருக்குது பாருங்கள். மின் விளக்கால் எப்படி அலங்கரிச்சாங்க. இந்த காணொலி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிடுங்க. இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.